அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸலில் டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே மேலே வந்து நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அதுக்கு கீழே கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், இங்கே இன்வாய்ஸ் டேட், அடுத்து கீழே அவங்க வாங்கின ஐட்டம்ஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்பர், ஜிஎஸ்டி, ரேட்டு எல்லாம் வந்துடும். இங்கே நம்ம குவான்டிட்டி இல்லை யூனிட்ஸ் மட்டும் போட்டோம்னா ஸோ அதனுடைய சப்டோட்டல் ஆட் ஆகிடணும், அமௌண்ட் ஆட் ஆகிடணும். ஸோ அதனுடைய டோட்டல் வேல்யூ ஆட் ஆகிட்டு நமக்கு அந்த அமௌண்ட் வந்து வேர்ட்ஸ்லேயே வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு 1,21,000 வருதுங்களா. இப்போ வேறு எதனா ஆட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குவான்டிட்டி வந்து ஒரு 2. ஓகே, அவ்வளோதான். ஆட் பண்ணுறோம், ஐட்டம் ஆட் பண்ணுறோம், குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து மாறிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆத்தரைஸ் சிக்னேச்சர், பிரிண்ட் எடுத்தும் சிக்னேச்சர் கொடுத்துக்கலாம், இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் கண்டிஷன், உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஸோ ஐட்டம் செலக்ட் பண்ணுறோம், ஸோ குவான்டிட்டியை டைப் பண்ணுறோம், அவ்வளோதான். பிரிண்ட்டு Ctrl+P கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி எக்ஸலில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஐட்டம்லாம் நான் வந்து அமேசான்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அமேசானோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கும்போது இப்போது அமேசானில் இதனுடைய வேல்யூஸ்லாம், ப்ரைஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது 18,000 இருந்திருக்கு, இப்போ 9,900 விற்கிறாங்க. இது 12,000 இருந்திருக்கு, இப்போது 6,650 விற்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் நான் வாங்கியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது எதனா வேணும்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் புதுசாக ஒரு ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஷீட்டில் ஃபஸ்ட்டு ஏன்ற காலமும் 1 ரோவையும் கொஞ்சம் வந்து குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ பார்டருக்காக. இப்போது நம்ம பியிலேருந்து ஹெச் வரைக்கும் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 3, 4, 5, 6 லைன்ஸ் வந்து அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணுறது எப்படி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ மெர்ஜ் பண்ணதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் போனோம்னா நம்மளுடைய மவுஸை வந்து இதை மூவ் பண்ணிக்கிட்டு போனோம்னா அந்த கார்னரில் ஒரு டாட் இருக்குது பாருங்கள். அந்த டாட்டுக்கிட்ட போகும்போது நம்ம ப்ளஸ் சிம்பிள் வந்து டார்க் பிளாக்கில் வந்து சின்னதாக மாறிடும். இப்போ ஒயிட் கலரில் பெருசாக இருக்குது, அங்கே போகும்போது சின்னதாக மாறிடும். இப்போ வந்து மவுஸில் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா, கீழே இழுத்து விட்டிங்கன்னா அந்த கண்டிஷன் மேலே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது அப்படியே வந்து காப்பி ஆகிடும். 1, 2, 3, 4, 5, 6 ரோஸுக்கு நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே, 6 ரோஸ் இருக்கா. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வாய்ஸ், டேக்ஸ் இன்வாய்ஸ். அடுத்து நம்ம என்டர்பிரைசஸ், நம்ம கம்பெனி நேமு. அடுத்து அட்ரஸ். ஸோ அட்ரஸ் மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்டர்பிரைசஸோட ஃபாண்ட்டை வந்து நான் ஏரியல் பிளாக்கில் வச்சுக்கிறேன். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸில் ஃபில் கலர் வந்து ரெட்லேயும் டெக்ஸ்ட் கலர் ஒயிட்லேயும் கொடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம நார்மல் ஏரியல் வச்சுக்கிறேன். ஏரியலில் பிளாக் கொடுத்து ஒரு சைஸ். ஓகே, ஓகே, இது எல்லாமே வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ். அடுத்து கொஞ்சம் ஒரு ரோ வந்து இடம் விட்டுட்டு அடுத்த லைன் போயிடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ண போகிறோம். ஓகே, நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி. நேம், அட்ரஸ், மொபைல், ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்கேன், பார்ப்போம். அடுத்து
இங்கே வந்து இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர், டேட். ஓகே, இது வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ். அடுத்து ஒரு லைன் விட்டுக்கலாம். இது வந்து கேப் வந்து குறைச்சிக்கிறேன். இப்போ நமக்கு சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், யூனிட், யூனிட், அடுத்து என்னோட ஜிஎஸ்டி, ரேட்டு, சப்டோட்டல், டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? இதெல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பர்டிகுலர்ஸோட வித்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர் இவ்வளோ வேணால் குறைச்சிக்கிறேன். அடுத்து யூனிட்டும் ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ ரேட்டு, சப்டோட்டல், அமௌண்ட்டு இதனுடைய லென்த்தும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மறுபடியும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டும், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு 20 rows விட்டுடலாம். 20 மீன்ஸ் 34 வரைக்கும் வருமா? ஸோ 20 rows விட்டுட்டு இங்கே கீழே வந்து அமௌண்ட் இன் ருப்பீஸ். ஸோ இங்கே வந்து இதை நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 4 row வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ 4 row எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து சப்டோட்டல், அடுத்து சிஜிஎஸ்டி, அடுத்து எஸ்ஜிஎஸ்டி, அடுத்து டோட்டல் அமௌண்ட் இல்லை டோட்டல். கிராண்ட் டோட்டல்னு கொடுத்துருக்கேன். ஸோ கிராண்ட் டோட்டல்னே வச்சுக்கிறேன். கிராண்ட் டோட்டல். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர், போல்டு. இங்கே வந்து நான் மெர்ஜ் பண்ணி, சாரி இது கலர் அப்படியே ஆகிட்டும், போல்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து கடைசியாக ஸோ கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு 4 லைன் கொடுத்துருக்கேன். இதில் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெர்ஜ் பண்ணிக்கிறோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 லைன் வரணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு லைனு, கண்டிஷன் வந்து நம்ம டைப் பண்ண வந்து ஒரு 4 லைன் வரும். 1 2 3 4. ஸோ இதிலேருந்து 4 லைன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் சும்மா வந்து கண்டிஷன் 1 கண்டிஷன் 2ன்னு போட்டு வைக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே ஆத்தரைஸ் சிக்னேச்சர் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். கீழே ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், மேலே ஸோ நம்ம என்டர்பிரைசஸ் நேம், என்டர்பிரைசஸ். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணதெல்லாம் முடிச்சிட்டோம். ஓ சாரி,
ஸோ ஆத்தரைஸ் சிக்னேச்சர் இங்கே வரட்டும். சரி, இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மெர்ஜன் சென்டர். ஏன்னா அமௌண்ட் இது வரைக்கும் வருது. ஸோ இது ரெண்டும் மெர்ஜன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கட்டு பேஸ்ட், கட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வேணால் நம்ம இது வரைக்கும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் அலைன்மெண்ட். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ், நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல ஒரு பார்டர் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து பாட்டம் பார்டர். ஓகே. இப்போது இந்த இடத்துல நேம் அப்படின்னு இருக்குங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு கோலன் வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் கோலன் வேணும் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்தோம்னா ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஷார்ட்கட் பார்த்தோம்னா Ctrl+1. ஓகே. ஸோ இப்போ Ctrl+1 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம கீழே கஸ்டமுக்கு வந்துடுங்க. கஸ்டமில் இங்கே ஜென்ரல் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை டெலிட் பண்ணிவிட்டு @ ஸ்பேஸ் விட்டுட்டு கோலன் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே கோலன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ இப்போ இதனுடைய சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அட்ரஸ். ஓகே. இப்போ நேம் நல்லா பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து நம்ம நேம் டைப் பண்ண போகிறோம். அதனால் மெர்ஜன் சென்டர் கொடுத்துட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இதை மறுபடியும் அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி விட்டோம்னா இந்த ஃபார்மேட் அப்படியே கீழே வந்துடும். ஓகே. இப்போ நேமுக்கு கீழே எனக்கு ஒரு லைன் வேணும் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் நான் மறுபடியும் இதுக்கு வந்து பாட்டம் பார்டர் கொடுத்துக்கிட்டேன். அதே போல் மறுபடியும் இங்கே பாட்டம் பார்டர், மறுபடியும் பாட்டம் பார்டர், மறுபடியும் பாட்டம் பார்டர். ஓகே. ஸோ இங்கே நம்ம லைன்ஸ் வந்துருச்சு. இங்கேயும் உங்களுக்கு லைன்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணி பாட்டம் பார்டர் கொடுத்துக்குங்க. ஓகே. இப்போ இங்கே இன்வாய்ஸ் மட்டும் நீங்கள் நம்பர் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டுக்கு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் ஈக்குவல் டுடே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் அடித்தோம்னா இன்றைக்கி டேட்டை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு முறை ஓப்பன் பண்ணும்போதும் நமக்கு டேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் முடிஞ்சுது. இப்போ எப்பப்போ வேணுமோ அப்பப்போ நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது நம்ம மெயின் இன்வாய்ஸுக்கு வருவோம். இப்போ பாருங்கள், இந்த மெயின் இன்வாய்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு நம்பர் வேணும், அப்புறம் பர்டிகுலர்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை கொண்டு வந்து வைக்கணும். அப்புறம் யூனிட் மட்டும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவங்க கஸ்டமர் வாங்கும்போது டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே சீரியல் நம்பருக்கு வருவோம். இந்த சீரியல் நம்பரில் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே சீரியல் நம்பருக்கு பாருங்கள் ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ்னால் எதை இருக்குது, எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும்னு கேட்குது. நம்ம இந்த சீரியல் நம்பர் கொடுத்துட்டு கோலன் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இங்கே முதல்ல இருக்கிற B14க்கு வந்துடுங்க. F4 கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். மறுபடியும் லாஸ்ட்டில் போயிட்டு இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ நமக்கு இங்கே பக்கத்தில் இருக்க சீரியல் நம்பர் தான் வரும் பாருங்கள். ஓகே. ஓகேவா. ஸோ ரெஃபரன்ஸ் நம்ம என்ன எடுத்தோம், சீரியல் நம்பர் இருக்கிற இதுதான் எடுத்தோம். அதெல்லாம் 14 வந்திருக்கு. ஓகே. ஆனால் நமக்கு இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, அதனால் என்ன பண்ணுறோம், ரோவுக்கு பதிலாக ரோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. சரி, இப்போ 1ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பில்லு போடும்போதும் இங்கே நம்பர் 1, 2, 3லாம் வரும். இதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன். ஓகே.
ஒவ்வொரு முறை போடும்போது 1 to 20 வரைக்கும் வரும். ஸோ இந்த 20 வரைக்கும் இருந்ததுன்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு 10 ஐட்டம் டைப் பண்ணுறோம், இல்லை 2 ஐட்டம் தான் டைப் பண்ணுறோம் அப்படின்னா மீதி எதுக்கு தேவையில்லாமல் 3 4 5 6லேருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸ் வேணுமா? வேணாம். அப்போ ஒவ்வொரு முறையும் டெலிட் பண்ணிகிட்டு இருக்கணுமான்னா இல்லை. அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே முன்னாடி போயிடுறோம். ஈக்குவலுக்கு அப்புறமா இஃப் அப்படின்ற ஒரு ஆளை கூப்பிட போகிறோம். கூப்பிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா லாஜிக்கல் டெஸ்ட்டு அப்படின்னு கேட்குது. இஃப்ன்ற ஆளை கூப்பிட்றோம். அவங்க என்ன கேட்குறாங்க, என்னப்பா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே பாருங்கள் ரோ இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமா கொடுக்குறோம். நம்ம சொல்லி முடித்தோம்னா ஒரு கமா கொடுத்துடணும். ஓகே, அடுத்து மறுபடியும் அவர் என்ன கேட்குறாரு, இஃப்ன்றவர் என்ன கேட்குறாரு, வேல்யூ இஃப். நீங்கள் சொன்ன வேல்யூ வந்தால் என்ன பண்ணணும், லாஜிக்கல் டெஸ்ட் இது இல்லை. நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம், C14ல் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த பர்டிகுலர்ஸுக்கு கீழே நமக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, மறுபடியும் லாஜிக் டெஸ்ட் வந்துருங்க. நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிடுறேன். மறுபடியும் பாருங்கள், இஃப் ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம். கூப்பிட்டு லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாஜிக்கல் டெஸ்ட் என்னென்னா, எனக்கு இந்த நம்பருக்கு பக்கத்தில் எதனா நம்பர் வேல்யூ டைப் பண்ணால் நமக்கு அங்கே நம்பர் வரணும், இல்லைன்னா நம்பர் வரக்கூடாது. ஓகேவா, அதுதான் நமக்கு டெஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம 15th ரோவில் இருக்கோம். 15th ரோவில் இந்த பர்டிகுலர்ஸில் எதனா வேல்யூஸ் இருந்தால் தான் நமக்கு ஒரு நம்பர் வரணும். இந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ணோன்னா செலக்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த ஃபங்க்ஷன் வந்து பெருசாக போகுது, இந்த C15 கூட அதிகமாக போகுது. ஓகேவா, அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் C14 செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த 14ன்ற நம்பரை 4க்கு பதிலாக 5ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கமா ஈக்குவல். ஓகே, C15 எனக்கு காலியாக இருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டபுள் கொட்டேஷன் போடணும். 2 டபுள் கொட்டேஷன் போட்டோம்னா அங்கே காலியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எதனா இருந்ததுன்னா அங்கே எதனா வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ லாஜிக் டெஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், C15ன்ற செல்லில் எதுவுமே இல்லைன்னா, ஓகேவா, கமா வேல்யூ ட்ரூ. எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. எதுவுமே இல்லைன்னா நம்ம அங்கே நம்பர் எதுவுமே போடக்கூடாது. மறுபடியும் டபுள் கொட்டேஷன் கமா. இன்கேஸ் அங்கே எதனா வேல்யூ இருந்தால் என்ன பண்ணணும், நம்ம இந்த ரோஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்போ ரோ ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கோம், அதுக்கு கடைசியில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுடுறோம். மறுபடியும் பாருங்கள், இஃப் ஃபங்க்ஷன்ஸ் கூப்பிட்றோம். அவங்ககிட்ட லாஜிக் டெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதில் நம்ம பர்டிகுலர்ஸ் எதனா இருந்ததுன்னா, பர்டிகுலர்ஸ் இருக்கிற இடத்துல காலியாக இருந்ததுன்னா காலியாக வரட்டும், காலியாக இல்லைன்னா நம்பர்ஸ் வரட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஓகே, இங்கே காலியாக இருக்குது, அதனால் காலியாக இருக்குது. இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஓகே, முடிஞ்சுதா? இப்போது அடுத்து பர்டிகுலர்ஸ். இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ஐட்டம்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே டேட்டா அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு போயிடுறோம். அதில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் லிஸ்ட் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கிட்டு எங்கே இருக்குது லிஸ்ட்டு அப்படின்னு சோர்ஸ் என்னன்னு கேட்குது. ஸோ அப்போ அந்த சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லிஸ்ட்டு ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை ப்ரெஸ் பண்ணோம்னா பெருசாகும். இப்போ ஓகே கொடுத்தோம்னா நமக்கு லிஸ்ட்டு செலக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், லிஸ்ட்டு அங்கே இருக்கிற லிஸ்ட்டு வந்துடுச்சு. ஓகேவா? இன்கேஸ் இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து நிறைய வருதுன்னு வச்சிங்களேன், மொத்தத்தையும் கொடுத்துட்டு மொத்தத்தையும் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு இப்போது 8 லிஸ்ட்டு தான் இருக்குது, நிறைய லிஸ்ட்டு வரும், நான் இங்கே டைப் பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ண பாருங்கள். மறுபடியும் நான் இந்த டேட்டா வேலிடேஷனில் போயிட்டு கிளியர் வேலிடேஷன் கொடுத்துட்றேன். ஸோ எனி வேல்யூ கொடுத்தோன்னா எல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வரும் சார், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மறுபடியும் டேட்டாவில் வந்து டேட்டா வேலிடேஷன் வாங்க, லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், சோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள்,
அந்த ஷீட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் ஒரு 20 வேல்யூஸ் வரும், 30 வேல்யூஸ் வரும், இல்லை 50 வேல்யூஸ் வரும்னா நீங்கள் 50 வரைக்கும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் 50 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா இங்கே நமக்கு வரும் பாருங்கள். இப்போ நமக்கு 8 வேல்யூஸாக இருக்குது, அது வரைக்கும் காட்டுது. இன்கேஸ் நம்ம டைப் பண்ணோம்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஆட் ஆகிடும். அப்போ நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஓகேவா? ஓகே சரி. இப்போ ஒன்று செலக்ட் பண்ணி பார்ப்போமா? செலக்ட் பண்ணால் இங்கே நம்பர்ஸ் வந்துடுச்சா? ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே சென்டர் அலைன்மெண்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்பருக்கு அப்புறம் ஒரு டாட் வேணும். அதனால் மறுபடியும் ஃபார்மேட் செல்ஸ் போகிறோம், Ctrl+1 ஷார்ட்கட். ஸோ இப்போ இதில் கஸ்டம் போயிடுறோம். இங்கே இதில் வந்து ஆஷு டபுள் கொட்டேஷன் டாட்டு மறுபடியும் டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா பாயிண்ட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகே சரி. இப்போ இந்த பர்டிகுலர்ஸ் இங்கே இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம எங்கே செலக்ட் பண்ணாலும் அங்கே அந்த பர்டிகுலர்ஸ் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே முடிஞ்சுதா? இப்போ சீரியல் நம்பர் முடிச்சிட்டோம், பர்டிகுலர்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து ஜிஎஸ்டி. இப்போ நமக்கு ஏற்கனவே இங்கே பர்டிகுலர்ஸில் வந்து ஜிஎஸ்டிலாம் டைப் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு ஐட்டம்ஸ் வரும்போது எவ்வளோ அமௌண்ட், அது எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்றது இங்கேயே டைப் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து அங்கே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு முறை ஸ்டாக் வரும்போது இங்கே வந்து டைப் பண்ணிட்டோம்னா அங்கே ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கூப்பிட போகிறோம். ஓகேவா? அதுக்கு இங்கே இருக்க எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை பேர் வந்து VLOOKUP. ஸோ நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் சைனை டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் VLOOKUP அப்படின்ற ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். கூப்பிட்டா அவன் என்ன கேட்குறான், லுக்கப் வேல்யூ எதை சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? நம்ம என்ன பார்க்க போகிறோம், சாம்சங்கை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சொல்லிவிட்டு கமா கொடுத்துடணும். அடுத்து அவர் கேட்குறாரு டேபிள் அரே. சார் அது சாம்சங் எங்கே இருக்குது, எங்கே போய் பார்க்கணும்? சார் அங்கே குடோனில் இருக்குது, போய் பாருப்பா அப்படின்னு சொல்லுமா. அதே போல் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கேன்பா, டேட்டா ஷீட்டில் டைப் பண்ணியிருக்கேன்பா, இது போய் பாருப்பா. ஸோ இங்கே இருக்கிற மொத்த வேல்யூ, இங்கே இருக்கிற என்னென்ன வேல்யூலாம் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோமோ அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே 50 வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோமா, அதனால் இப்போ 50 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம லிஸ்ட்டு ஸ்டாக் வர வர டைப் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வேல்யூஸ் வந்து வந்துடும். ஓகேவா? கொடுத்துட்டு F4 கொடுத்திங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது, ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணும்போது. கொடுத்துட்டு கமா கொடுத்துட்றோம். அடுத்து என்ன கேட்குறாரு, ஓகே சார் சாம்சங் கேலக்ஸி பார்க்க சொல்கிறீங்க, பார்த்துட்றேன். அடுத்து ஸோ காலம் இண்டெக்ஸை கேட்குற சொல்கிறீங்க, இண்டெக்ஸ்னா டேபிள் அரே கேட்க சொன்னீங்க, டேபிள் அரே கொடுத்துட்டீங்க. இப்போது டேபிள் அரேயில் எத்தனாவது காலம் இருக்குது சார் அங்கே வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனாவது வேல்யூவாக இருக்குது பாருங்கள், எத்தனாவது காலமில் இருக்குது அப்படின்னா 3வது காலம். இப்போ நம்ம ஜிஎஸ்டி பார்க்குறோம், 1 2 3 3வது காலமில் இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 3 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, கமா. அடுத்து கடைசியாக வந்து அப்ராக்சிமேட்டாக வரணுமா எக்ஸாக்ட் மேட்சாக வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுங்க. ஓகே. இப்போ பாருங்கள் 0.18 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 0.18னா வெறும் நம்பரில் வந்து வந்திருக்கு. இதை வந்து பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணனா இதில் ஹோம் டேபிளில் பாருங்கள், இந்த நம்பர் குரூப்பில் பர்சன்டேஜ் இருக்குது, அது கொடுத்திங்கன்னா அது பர்சன்டேஜாக மாறிடும். ஓகே. ஸோ இதையும் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சா இங்கே வந்து நமக்கு எரர் காட்டும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த எரர் வரக்கூடாது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷனை கூப்பிடணும். என்ன ஃபங்க்ஷன், முன்ன ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஃபங்க்ஷனை கூப்பிட்டோம், இப்போ இஃப் எரர் ஃபங்க்ஷனை கூப்பிட்றோம். இஃப் எரர். ஓகே.
ஸோ இஃப் எரர் ஃபங்க்ஷன் கூப்பிட்டோம்னா அவர் வேல்யூ கேட்குறாரு, என்ன வேல்யூ வேணும் அப்படின்னு. எனக்கு இந்த VLOOKUP வேல்யூ வேணும். ஓகேவா, கொடுத்துட்டு பக்கத்தில் கமா கொடுக்கணும். இங்கே செலக்ட் பண்ண முடியல, நான் மேலே செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா. ஓகே, ஸோ VLOOKUP வேல்யூ வந்த பிறகு எரராக இருந்தால் என்ன பண்ணணும், வேல்யூ இஃப் எரர். அங்கே VLOOKUP வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு எம்டியாக வரணுமா. எம்டியாக வரணும்னா நம்ம எக்ஸலுக்கு எப்படி சொல்லணும், டபுள் கொட்டேஷன் போட்டு மறுபடியும் இன்னொரு டபுள் கொட்டேஷன் போட்டோம்னா 2 டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன இருக்குது, எம்டியாக இருக்குது. அதுதான் நம்ம எக்ஸலுக்கு சொல்கிறோம். சொல்லிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தோம்னா நமக்கு எம்டியாக காட்டும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சா. ஓகேவா, இப்போ இங்கே ஏதாவது வேல்யூ செலக்ட் பண்ணோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஜிஎஸ்டி வேல்யூஸ் வந்துடுது பாருங்கள். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போது ஜிஎஸ்டி முடிச்சிட்டோம். இப்போ ரேட்டுக்கு வருவோம். ரேட்டும் நம்ம ஏற்கனவே இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோமா, அது இங்கே வரணுமா. அப்போ ஏற்கனவே இருக்கிறத இங்கே வர்றதுக்கு நம்ம VLOOKUP கூப்பிடணும். அதுக்கப்புறம் எரர் வந்ததுன்னா இஃப் எரர் ஃபங்க்ஷனை கூப்பிடணும். இந்த 2 ஃபங்க்ஷனுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர், மறுபடியும் இந்த ரேட்டுக்கு வரேன். ரேட்டாண்ட இந்த ரேட் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே போய் ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷன் காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்டர் அடித்தோம்னா மறுபடியும் இந்த 0.18 வருது. ஓகேவா, ஏன் இதே நம்பர் வருது அப்படின்னா நம்ம இங்கே காலம் இண்டெக்ஸை 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ காலமில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலமில் நமக்கு ஜிஎஸ்டின்னு இருக்குது. அதனால் ஜிஎஸ்டியில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன வேணும், ரேட் அப்படின்னு வேணும். ஸோ ரேட்னால் இது எத்தனாவது காலத்தில் இருக்குது, 2வது காலம். அப்போது இந்த இடத்துல ரேட்டில் இந்த 3ன்ற இடத்துல 2 அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா அந்த ரேட்டு வந்துடும். பாருங்கள், சாம்சங் கேலக்ஸி வந்து 6650. ஓகே, கரெக்டு. அடுத்து நாசோ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாமா. இந்த ஃபார்முலா அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாமா. அப்படியே இழுத்து இது ஃபுல்லாக விட்டுட்டோம்னா எல்லாத்துக்கும் காப்பி ஆகிடும். ரியல்மி நாசோ எவ்வளோ இருக்குது, 8000 கிட்ட இருக்குது. ஓகே, 8000 வந்துடுச்சு, முடிஞ்சுது. அடுத்து இப்போ சப் டோட்டலுக்கு வருவோம். சப் டோட்டல்னால் என்ன, எத்தனை யூனிட் வாங்குகிறாங்க, அதனுடைய ரேட் என்ன, இது ரெண்டும் சேர்ந்தது தான் சப் டோட்டல். ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு ரேட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாரு, யூனிட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடித்தோம்னா வரணும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி விடணும். ஓகே, மறுபடியும் இங்கே இஃப் எரர் போட்டுக்கலாமா. ஏன்னா எம்டியாக காட்டணும். நம்ம எதனா ஐட்டம் ஃபில் பண்ணல அப்படின்னா மற்றது எல்லாமே எம்டியாக வரணும். அப்போது இஃப் எரர் ஃபங்க்ஷனை கூப்பிட்டு ஸோ வேல்யூ இது தான்ப்பா, கமா கொடுத்துட்டு, ஆனால் வேல்யூ எரராக இருந்தால் எம்டியாக வரணும். அப்போ டபுள் கொட்டேஷன், மறுபடியும் டபுள் கொட்டேஷன், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, பாருங்கள், இப்போ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் 0 வருது. ஏன்னா இதுக்கு உள்ள F15க்கும் D15லையும் சம் வேல்யூஸ் இருக்கா. F15ல் வேல்யூ இருக்குது, D15ல் எம்டியாக இருக்குது. இந்த ரெண்டுத்தில் ஒன்றுக்கு வேல்யூ இருக்குது. அதனால் நமக்கு இங்கே 0ன்னு காட்டும். இங்கே எங்கேயுமே வேல்யூ இல்லை, அதனால் இங்கே ஃபுல்லாக எம்டியாக காட்டுது. ஓகே, இப்போ இதை யூனிட் வந்து நம்ம 1ன்னு கொடுப்போம். ஓகே, எல்லாம் முடிஞ்சதா. கடைசியாக அமௌண்ட்னா என்ன, சப்டோட்டல் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகேவா, ஸோ ஈக்குவல் டு சப்டோட்டல் ப்ளஸ் ஜிஎஸ்டி. எதில் வரும், சப்டோட்டலில் ஜிஎஸ்டி, சப்டோட்டல் இன்ட்டு ஜிஎஸ்டி, என்ட்ரு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மறுபடியும் நம்ம இஃப் எரர் ஃபங்க்ஷன் போயிடலாம். இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ வேல்யூ இது தான், கடைசியாக போயிட்டு கம்மா கொடுத்துக்கலாம். இந்த வேல்யூ வரல அப்படின்னா எம்டியாக வரணும். டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் செக் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணோம், இங்கே யூனிட் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஃபில் ஆகிடுது. ஓகே, இன்னொன்று செக் பண்ணிக்கலாமா. இல்லாததாக கொடுப்போம்.
அடுத்து ஜிப்ரானிக்ஸ், போட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வேல்யூ கொடுத்தோம். ஓகே, எல்லாம் வந்துடுது. இங்கே அமௌண்ட்டில் உங்களுக்கு இந்த வேல்யூ அப்படியே இருக்கணும்னா இருக்கட்டும், இங்கே டெசிமல் எல்லாம் வேணாம், நம்ம இங்கேயே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே உள்ளே வந்துடுங்க, எரருக்கு வேணால் எரருக்கு உள்ளே வந்துடுங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணலாம், ரவுண்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா அது கேட்கும் வேல்யூ, நம்பர் என்ன, இதுதான் நம்பர். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், கமா. ஸோ நம்பர் எத்தனை டிஜிட்டில் க்ளோஸ் பண்ணணும், எனக்கு 0 டிஜிட் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு அடித்தோம்னா அது நமக்கு ஃபுல்லாக வந்து டெசிமலை கேன்சல் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? பாருங்கள், ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இங்கே உங்களுக்கு இந்த டாலர் ருப்பி சைன் வேணும்னா இதை செலக்ட் பண்ணுங்க, ஃபார்மேட் செல் Ctrl 1 கொடுங்க. இதில் கரன்சியில் போயிடுங்க, அப்படியே கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ மறுபடியும் இங்கே வந்து 0.00ன்னு காட்டுது, இது கரன்சி செலக்ட் பண்ணதெல்லாம் காட்டுது. இது வேணானாலும் நம்ம இங்கே மேலே வந்து இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே தான் இங்கேயும் செலக்ட் பண்ணுறோம், Ctrl 1 ஃபார்மேட்டு கரன்சியில் இங்கிலீஷ் இந்தியா. ஓகே, ஸோ இது வேணும்னாலும் அப்படியே ஃபார்மேட் பெயிண்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இது அப்படியே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து முடிச்சிட்டோம், ஏரியா வந்து முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து இங்கே சப்டோட்டலுக்கு வருவோம். ஸோ சப்டோட்டல் அப்படின்னா சப்டோட்டலில் இருக்கிற டோட்டல் மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ சம் ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், ஈக்குவல் டு சம்னா என்ன, மொத்தத்தையும் கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம். எதை கூட்ட போகிறோம், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு சப்டோட்டல்லேருந்து இங்கே இருக்கிற லாஸ்ட்டு சப்டோட்டல் வரைக்கும் செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே லாஸ்ட்டு வரும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த லாஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமே செலக்ட் ஆகிடும். இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு அடிங்க. ஓகே, அடுத்து இந்த கிராண்ட் டோட்டல் வந்துடலாம், ஈக்குவல் டு மறுபடியும் சம்மு ஓப்பன் ப்ராக்கெட் மேலே போகிறோம், ஃபஸ்ட்டு இருக்கிற அமௌண்ட்டு அப்படியே கீழே வரும், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த லாஸ்ட்டு ரோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறோம். ஓகே, அமௌண்ட் வந்துடுச்சு. இப்போ சப் டோட்டல், கிராண்ட் டோட்டல், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இதுக்கு வேல்யூ வேணும். ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா ஒரே வேல்யூ தான். இந்த ஒரே வேல்யூவை நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி. அப்போது நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி வந்து ரெண்டு இதுவாக பிரிக்கணும். அப்போது ஜிஎஸ்டியை ரெண்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், கிராண்ட் டோட்டலில் இருந்து சப் டோட்டலாக மைனஸ் பண்ணால் ஜிஎஸ்டி வரும். அப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன், கிராண்ட் டோட்டல் மைனஸ் சப் டோட்டல் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இதை டிவைடட் பை 2, அப்போ தான் நமக்கு சிஜிஎஸ்டி மட்டும் தனியாக கிடைக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மில் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன், என்ட்ரு அடிச்சுக்கிறேன். மறுபடியும் எஸ்ஜிஎஸ்டியில் வந்துட்டு அந்த ஃபார்முலா பாரில் ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை வேணால் ஆட் பண்ணி பாருங்கள், இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இந்த டோட்டல் வரும். ஓகேவா? சரி, இது முடிஞ்சுது. அடுத்து இங்கே வருவோம், அமௌண்ட் இன் ருப்பீஸ். மொத்தத்தையும் செலக்ட் பண்ணுங்கள், மெர்ஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கே வேணுமோ செலக்ட், அலைன்மெண்ட் எப்படி வேணுமோ கொடுத்துங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன், ஈக்குவல் டு ஸ்பெல் நம்பர் ஓப்பன் ப்ராக்கெட். எதை நம்ம கிராண்ட் டோட்டல் தான்
அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம். அதனால் கிராண்ட் டோட்டல் செலக்ட் பண்ணுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். ஸோ ₹66,407. ஓகே, இதை வந்து கொஞ்சம் ரேப் டெஸ்ட்டு கொடுத்துங்க. ஓகே, உங்களுக்கு டெஸ்ட் எப்படி வேணுமோ அலைன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் நான் கலர் கொஞ்சம் மைல்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து கண்டிஷன்ஸ்லாம் ஓகே, இது அப்படியே விட்டுடலாம். சரி, இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நம்ம 7th ஒரு ஐட்டம் எதனா ஒன்று ஆட் பண்ணுறேன். குவான்டிட்டி வந்து ஒரு 2 கொடுக்குறேன். இப்போ ஒரு 1118 ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, இங்கே அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய வேல்யூஸும் அமௌண்ட்டில் டெக்ஸ்ட்டில் வந்துடுச்சு. ₹67,525 ஒன்லி. ஓகேவா, ஓகே, எல்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க்கு தான். ஸோ பார்டர் கொடுக்குறது, அலைன்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ பார்டர் வேணும் அப்படின்னா இது பாருங்கள், இது வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மோர் பார்டர்ஸில் திக் பார்டர் வந்து அவுட் சைடு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அவுட் சைடு மட்டும் நமக்கு திக்காக பார்டர் வரும். ஓகே, அடுத்து உள்ளே வரும். மோர் பார்டர்ஸ். இப்போ ஏற்கனவே அவுட் சைடில் வந்து திக் பார்டர் இருக்குது. உள்ளே வந்து எனக்கு இந்த தின் பார்டர் இருந்தால் போதும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே தான் இங்கேயும் F4. ஓகே, ஸோ எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல உள்ளே இருக்குது பாருங்கள். ஸோ இதை செலக்ட் பண்ணுறோம், மோர் பார்டர்ஸ் போகிறோம். இப்போ மேலேயும் கீழேயும் தின்னாக கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அப்புறம் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம், மோர் பார்டர்ஸ் கொடுக்குறோம். ஸோ சுற்றி வந்து தின்னாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அதே தான், அதனால் F4 ப்ரெஸ் பண்ணோம்னா அதே இது வந்து ஃபங்க்ஷன் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாம் பார்டரும் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபைனலாக இது வந்து பிரிண்ட் எடுக்கும்போது கரெக்டாக சைஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டு கொடுங்க. ஓகே, இங்கே கொஞ்சம் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதனுடைய சைஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். Ctrl+P கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த ஸ்பெல் நம்பர்ஸ் சில இடத்துல ஒர்க் ஆகாது, சில நேரங்களில் ஒர்க் ஆகாது. ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெல் நம்பருக்கான ஒரு ஆடின் இருக்குது எக்ஸலில். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து அதனுடைய கோடு VBA கோடு ஒன்று இருக்கும், ஒரே நிமிஷம். ஸோ எக்ஸலில் Alt F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸோ VBA விஷுவல் பேசிக்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இன்சர்ட்டில் மாடலில் போயிட்டு நம்ம கொடுக்குற இந்த கோடை வந்து கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணி முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், இல்லைன்னா லிங்க்காகவும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அது இருந்தால் தான் நமக்கு இங்கே இருக்கிற நம்பர்ஸ் அப்படியே இங்கே டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா அது கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் நான் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது அந்த லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.